ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கு உண்டான சமையல் என் கிச்சனில் என்ன அப்படின்றத போய் பார்க்கலாம். ஸோ வீக்கெண்ட்ஸில் கெஸ்ட் இருந்ததுனால வெளியில் போகிற வேலைகள்லாம் நிறையா ஆகிடுத்து. வீட்டில் இருந்த பால் அப்படியே நிறையா மிஞ்சி போச்சு. ஸோ முதல்ல அதை காய்ச்சி உர குத்திடலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தா அட் ப்ரெசண்ட் இதை எடுத்து வச்சுருக்கேன் இனிஷியலி. ஸோ இன்றைக்கி திங்கக்கிழமை எல்லாம் ஸ்லோவாக இருக்குது. எனக்கு மூடே இல்லை, காலையில் எழுந்துக்கவே முடியல என்னால். ஸோ யார்டா இந்த திங்கக்கிழமையை கண்டுபிடிச்சா அப்படின்னு இருக்குது. வாரம் முழுக்க ஞாயிற்றுக்கிழமையாகவே இருக்கக்கூடாதான்னு இருக்குது. ஸோ முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தடுத்த ஐட்டத்துக்கு இனிமேல் நான் எடுத்துப்பேன் ஃப்ரிட்ஜிலேருந்து. நான் அப்பப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ப்ளீஸ், யாருக்கெல்லாம் என் சேனல் பிடிச்சிருக்கோ, நான் குக் பண்ணுறது பிடிச்சிருக்கோ, ப்ளீஸ் லைக் மை சேனல். எனக்கு அது லைக்கை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. இதை சொல்கிறதே எனக்கு வந்து குக் பண்ண உள்ளே போயிட்டா புத்தி ஃபுல் குக்கிங்கில் போய்டுறது. ஸோ கடைசியில் தான் வீடியோ எண்டில் தான் நான் சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் அப்படின்ட்டுன்னு. நம்ம இப்போ கிச்சனுக்குள்ளே போய் என்ன சமைக்க போகிறேன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து மண்சட்டியில் நல்லெண்ணெய் குத்தின்ட்டேன். ஸோ நல்லெண்ணெய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுட ஆரம்பிச்சிருத்து. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சட்டி நல்லா பழகினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி எண்ணெய் குத்தணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சட்டி தான். ஸோ நான் இப்போ இதில் தாளிப்பு எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸ்ட்ரைட்டாகவே நான் இப்போ முருங்கைக்காயை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இனிஷியலி அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். காரணம் என்னென்னா, அந்த புளிஜலம் நம்ம இதோட ஆட் பண்ணுற வரைக்கும் சட்டி எதுவும் ஆகக்கூடாது. அதுக்கோசரம் நான் வந்து கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஏன் தாளிப்பு ஆட் பண்ணல அப்படின்னாக்கா, நான் இந்த முருங்கைக்காய் வத்த குழம்புக்கு வந்து கடைசியாக தாளிப்பு வடகம் வந்து பொரித்து போட்டுடுவேன். ஸோ அதனால் இனிஷியலி நான் இப்போ எந்த விதமான கடுகு, வெந்தயம் அதை எதுவுமே ஆட் பண்ணல. பெருங்காயம் மட்டும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் நான். இப்போ இப்போ காயிலெல்லாம் சூடு ஏறி எடுத்து இப்போ நான் வந்து 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். நான் ஒரு நாள் சொன்னேன் இல்லையா, ஆச்சி பிராண்டோட கைக்குத்தல் சாம்பார் பொடின்னு ஒன்று கிடைக்கிறதுன்னு. அது ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன பாக்கெட் வாங்கினேன். இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் தான் இருந்தது. ஸோ அதை வந்து இதோடு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்குண்டான பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வத்த குழம்புக்கெல்லாம் பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்பயும் சொல்கிற டயலாக் தான், வெந்தயத்தை நல்லா செவக்க வறுத்துன்ட்டு அதோட விரலி மஞ்சளையும் வறுத்துன்ட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கனாக்கா வத்த குழம்புக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு அலாதி டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளவு நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இதுக்குண்டான உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கல் உப்பு போட்டிருக்கேன். ஒரு 1.25 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் பொடி உப்பாக இருந்தால் 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நான் ஆக்சுவலி வீக்கெண்ட் இன்றைக்கி இந்த தடவை வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரமும் நாகமங்கலா கோயில் போயிட்டு வந்தேன். இந்த வாரமும் என் மச்சினர் பொண்ணை கூட்டின்னு நாகமங்கலா கோயில் போயிட்டு வந்தேன். ஸோ அந்த கோவில் ரொம்ப ரொம்ப 1000 வருஷத்து கோவிலுங்க. நான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வீடியோவில் போட்டிருக்கேன். பட் வியூஸே இல்லை. ஸோ என்னன்னு தெரியல, ஒரு வேளை குக்கிங் வீடியோ பார்க்குறவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது இல்லையா, இல்லை குக்கிங் வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த கோவில் வந்து 12th செஞ்சுரி ஹொய்சாலா டைமில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன். அவ்வளவு ஆர்கிடெக்ட் அழகாக இருக்கும். அந்த கோவில் வந்து ராகு கேது ஸ்தலம். வேலை கிடைக்கல, கல்யாணத்துக்கு தடையாக இருக்குது, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, இவங்களுக்கெல்லாம் அங்கே போய் வேண்டிட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு இது மாதிரி சங்கல்பம் மாதிரி பண்ணி 48 நாள் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறாங்க. 50வது நாள் 49வது நாள் போஸ்ட் பண்ணாங்கன்னா 50வது நாள் பிரசாதம் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும், கண்டிப்பாக வரும். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் அந்த கோவிலில். எல்லா உள்ளே இருக்கிற சன்னதியில் எல்லா சுவாமியும் ஒய்ஃபோட, தட் இஸ் தாயாரோட இருக்காங்க. மெயின் பெருமாள் வந்து சௌமிய கேசவ பெருமாள், அவர் ஒய்ஃபோடு இருக்கார். அதே போல் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார்.
ருக்மணி சத்யபாமாவோட கிருஷ்ணர் இருக்கார். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஆர்கிடெக்ட். அட்லீஸ்ட் எந்த வேண்டுதலை பெருசாக இல்லைன்னாலும் உங்கள் பசங்களை போய் அந்த எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அந்த இதை. இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்ன்னு என்னென்னமோ இருக்குது, எதுவுமே இல்லாத ஒரு காலத்தில் அவ்வளோ அழகான அந்த வடிவமைப்புகளை போய் பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். பசங்களை ஒரு தடவை கூப்பிட்டு போய் காமிங்க. நான் இப்போ வந்து புளி ஜலத்தை ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு காரம்லாம் காய்க்குள்ளே நல்லா இறங்கணும். ஸோ அதுக்கோசரம் தான் கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலேயே வதக்கின்னு இருந்தேன். இப்போ உப்பு ஜலம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே பண்ணியாச்சு. நம்ம இப்போ நீங்கள் அடுப்பை பெருசாக வச்சுக்கலாம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணி குத்தியாச்சு இல்லையா நம்ம. ஸோ தண்ணி குத்தின கையோடு நம்ம பெருசாக வச்சுட்டா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன். ஸோ குழம்பு கொதிச்சுன்னு இருக்கு, அது பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அதுக்கு நடுவில் நம்ம சாதத்தை வச்சுட்டுலாம். அப்பா, குழம்பும் கொதிக்கட்டும், கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கிறது. ஒரு கட்டி வெல்லம் போட்டுக்கலாம், புளி குழம்புன்றதுனால. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், நான் அதுக்குள்ளே தாளிப்புக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன். குழம்பு கொதிச்சுன்னு இருக்கு, அதுக்குள்ளே நான் தாளிப்பு கரண்டியில் எண்ணெயை குத்தின்ட்டேன். குழம்பு இறக்கின கையோட இந்த கரண்டி எடுத்து வச்சுட்டா சுட ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு தாளிப்பு உருண்டை எடுத்துட்டா போகிறோம். இதை நல்லா நீங்கள் நசுக்கிட்டு உதுத்து அதுக்கப்புறமா அதில் தாளிச்சுன்ட்டு எண்ணெயில் பொரித்து அப்படியே போட்டுட்டிங்கன்னா ஊரே மணக்கக்கூடிய வாசனை வரும், தெரிக்கிறது. ஸோ நான் இப்போ இதை எண்ணெயை சுட வச்சு தாளித்து இதில் போட்டுடுவேன். குழம்பு நல்லா கொதிச்செடுத்து வெள்ளங்கள்லாம் எல்லாம் கரைஞ்செடுத்து காய் தான் கூட பாருங்கள் அவ்வளோ நல்லா வெந்திருக்கு. ஸோ நான் இதை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சு விடுவேன். மண் சட்டின்றதுனால சுடவே மாட்டேங்குது பாருங்கள், அப்படியே எடுத்து வச்சாச்சு. ஸோ நான் இப்போ எண்ணெயை வச்சுட்டுலாம். இது கொஞ்சம் நல்லா சுடட்டும். வாசனைக்கு தாளித்து கொட்டுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை போட்டுருவோம். இது ஜஸ்ட்டு கலந்து விட்டா போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சுட ஆரம்பிச்சு எடுத்து நான் இப்போ இந்த தாளிப்பு வடகத்தை அதில் போட்டுடுறேன். ஜஸ்ட்டு இது பொரிஞ்சால் போகிறோம், கருக விடக்கூடாது. ஸோ முருங்கைக்காய் வத்த குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுது. ஸோ ஆல்ரெடி இந்த தயிர் பச்சடி காமிச்சிருக்கேன், தக்காளி வதக்கி போட்டது. ஸோ அது அவ்வளோதான், வதக்கிண்டாச்சு. அதை தயிரில் கலந்துட்டாக்கா தக்காளி தயிர் பச்சடி ரெடி ஆகிடும் நமக்கு. நேற்றுக்கு நாகமங்கலம் போயிட்டு வரும்போது கிராமத்து காய்கறிகள் விற்றுட்ருந்தாங்க. அங்கே அந்த அவரைக்காய் வாங்கினேன். குட்டி குட்டியாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் விதை முத்தலாக தெரியறது பார்த்தாக்கா. பட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. 1 கிலோ 40 ரூபா சொன்னாங்க, அரை கிலோ வாங்கின்னு வந்தேன். ஸோ நான் இவ்வளோ தான் கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். இந்த கொஞ்சத்தை நாளைக்கு ஆரஞ்சு பருப்பு மசூர் தால் போட்டு ஒரு சாம்பார் பண்ணிவிடுவேன். இதை நான் இப்போ மைக்ரோவேவில் ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வச்சா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா தேங்காய் போட்டு வதக்கிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு லைட்டாக வேக வச்சு எடுத்துட்டா போகிறோம். இப்போ நான் சட்டியில் எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பை தாளிச்சிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா சுடட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சுடுத்து, பருப்பு கலர் கூட லைட்டாக செவக்க ஆரம்பிச்சுடுத்து. யாரோ கேட்டிருந்தீங்க
சட்டியில் பொரியல் பண்ணி காமிங்க அப்படின்ட்டு. நார்மல் மெத்தடு தான். ஸோ எல்லா நாளுமே நான் வெங்காயம் பூண்டு இது மாதிரி ஆட் பண்ண மாட்டேன். இந்த தடவை எங்கள் மாமியார் வேறு வெங்காயம் பூண்டு எல்லாத்துலேயும் போடுறியான்னு கொஞ்சம் மூஞ்சியை சுழிச்சிட்டாங்க வேறு. நான் பச்சை மிளகா 2-3 போட்டிருக்கேன். வேக வச்ச அவரைக்காய், அதாவது ரொம்ப அப்படி சுத்தமாக அதுலேருந்து ஜலம் இல்லாமல் தண்ணி தெளித்த மாதிரி வேக வச்சது தான். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நியூட்ரியன் வேல்யூ போயிருக்காது. சரி, இப்போ நிறையா விஷயங்கள் இப்போ அகைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, சில காய்கறிகள் வேக வச்சுட்டு அந்த ஜலத்தை வடிச்சிட்டு யூஸ் பண்ணாதான் நல்லதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா காயுமே அப்படியே ஜலத்தோடு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பொட்டாசியம் கண்டென்ட் ஜாஸ்தி ஆகுது. நான் இப்போ எங்கள் அப்பாவுக்கு நான் அன்றைக்கி சொன்னேன் பொட்டாசியம் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குன்ன போது அவர் அந்த லீஷிங் மெத்தடில் வெந்நீரில் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு வடிகட்டிட்டு போட்டாக்கா கொஞ்சம் பொட்டாசியம் லெவல் கம்மியாகும்னு. ஸோ ப்ராபப்ளி அதனால தான் சில காய்கறிகளை அந்த காலத்தில் வேக வச்சு ஜலத்தை வடிச்சிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ லேட்டர் என்ன பண்ணுறோம், எல்லா காயும் வேக வச்சு ஜலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பண்ணுறோம். சில காய்கறிகள் பண்ண வேண்டிய மெத்தட் அப்படி தான் அப்படின்னாக்க நம்ம அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். வடிகட்டினா தான் நல்லதுன்னு வச்சா அதை வடிகட்டி பண்ணுறது நல்லது. ஸோ இன்றைக்கி பண்ண முருங்கைக்காய், தக்காளி, அவரைக்காய் எல்லாமே அந்த கிராமத்து லேடிக்கிட்டேருந்து நாகமங்கலா போயிட்டு வரைச்ச வாங்கின காய்கறிகள் தான். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அதில் மைக்ரோவேவில் ஒரு 10 நிமிஷம் 3 நிமிஷம் லைட்டாக வேக வச்சு எடுத்துட்டதுனால குழைய விட வேண்டாம். இவ்வளோ தூரம் வதங்கினா போகிறோம். ஸோ நமக்கு இப்போ தேங்காய் போட்ட அவரைக்காய் ரெடியாக எடுத்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு ரெடியாக எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா முருங்கைக்காய் போட்டு வத்த குழம்பு பண்ணியிருக்கேன். தாளிப்பு வடகெல்லாம் போட்டு, அதுக்கப்புறமா தக்காளி தயிர் பச்சடி, நிறைய தயிர் மீந்திருக்கு. ஸோ அதனால் தக்காளி தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அவரைக்காய் நாகமங்கலாலேருந்து வரும்போது கிராமத்து காய் வாங்கினது, அவரைக்காய் போட்டு தேங்காய் போட்ட காய் பண்ணியிருக்கேன். தயிரெல்லாம் உர குத்திருக்கேன், சாதம் வச்சுருக்கேன். ஸோ ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். Thank you for watching. Bye bye all.